பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இது வந்து நமக்கு மவுண்ட் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்க. மறுரூப மலையில் நடந்த ஒரு சம்பவம் ஆக்சுவலாக. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமாகிறார். இது மறுரூபமாகும்போது அவர் பக்கத்தில் மோசையும் எலைஜாவும் காணப்படுறாங்க. ஆவிக்குரிய ஒரு ஆவியின் ஸ்டேட்டஸில் ஒரு ஆவியில் காணப்படுறாங்க. அவங்க 2 பேரும் நிற்கிறத பார்க்காங்க. இவர்களை பார்க்கும்போது சீசர்கள் பயந்து தலை குனிந்து கடக்கும்போது சத்தம் வருது அங்கேருந்து, இவன் என்னுடைய நேச குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய நேச குமாரன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. மத்தேயு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா